தெரிக்க விடலாமா? அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, ஏடி அடிக்கிற ஆள். தயாரிப்பாளர்களிடம் வாய்ப்பு தேடிச் செல்கிறார் அந்த துடிப்பு மிகு வாலிபன். என்ன மாமு, நீ வேற நம்மள வர்ற, நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். என் லைஃபே இப்போ உன் கையில தான் இருக்கு. ஆள் நல்லாதான்ப்பா இருக்கா, ஆனா உன் வாய்ஸ் தான் சரியில்லை. புறக்கணித்தனர். டப்பிங் வாய்ஸில் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மனம் தளரவில்லை, உருண்டு புரண்டு அளவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பை பயன்படுத்தி தக்க தருணத்தில் சிக்ஸர் அடித்தார். எந்த குரல் சரியில்லை என்று தயாரிப்பாளர்கள் புறக்கணித்தார்களோ அவர்களே இன்று எத்தனை வருஷமானாலும் சரி, உங்க குரல்ல பேசி ஒரு படம் நடிச்சு கொடுங்க என இவர் வீட்டின் முன் தவமாய் தவம் இருக்கின்றனர். மீட் பண்ணலாமா? ஆம், தமிழகத்தின் வசீகர குரலாகவும் ரசிகர்களை உசுப்பிவிடும் கம்பீர குரலாகவும் என்ன நான் சொல்றது? இன்று பட்டி தொட்டி எங்கும் தெரிக்க விடலாமா என தாரை தப்பட்டையாய் தெரித்துக் கொண்டிருக்கும் அந்த குரல் தலையாக உயர்ந்து நிற்கும் அஜித்தின் குரல். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. புறக்கணிப்பை கண்டு புறமுதுகு காட்டி ஓடும் கோழைகளுக்கு மத்தியில் அதையே தன்னை கூட்டிட்டும் ஆயுதமாக மாற்றி வெற்றி பெறும் விடாமுயற்சியே வீரமான அஜித்தின் அசல் முகம். அமராவதியில் ஆரம்பித்த பயணம் இன்று வேதாளம் வரை நீண்டு இன்று ஆல் ஓவர் தமிழ்நாட்டையும் அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆளுமா டோலுமா பாடல். சாதாரண குடும்பத்தில் பிறந்த தல தமிழர் நெஞ்சங்களை கொள்ளையடித்திருக்கிறார். சாதி மத அடையாளங்களுக்குள் நின்று கொண்டு காரியம் சாதிப்பவர்களுக்கு மத்தியில் மனுஷனை மனுஷனா மதிக்கணுங்கிறது தான் நம்ம தலையோட பாலிசி. 6 வயது சோறு குழைக்கிற விவசாயிகளோட பயத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் மெக்கானிக், கார்மெண்ட்ஸ் தொழில், திரைத்துறை என அவரின் கிராஃபில் அனைத்து தொழிலிலும் அவர் சாதிக்க காரணம் 3 குணங்கள். 1 விடாமுயற்சி, மற்றொன்று நேர்மை, 3 உழைப்பவர்களை மதிப்பது. முடியாது என்ற சொல்லே வீரனின் அகராதியில் கிடையாது என்றே எதையும் முடித்து காட்டும் சாகசக்காரர் அஜித். பைக் ரேஸ், கார் ரேஸ் என அஜித் செய்த சாகசங்களுக்கு பலன்தான் அவர் முதுகுத்தண்டில் ஏற்பட்டிருக்கும் பல்வேறு அறுவை சிகிச்சைகள். நம்ம அஜித்தோட அட்டகாசமான ஆட்டிடியூட் என்னன்னா, எல்லாரும் பெருசா நினைச்சிட்டு இருக்க விஷயத்த சாதாரணமா கடந்து போவாரு. தன்னோட உடம்புல ஏற்பட்ட காயத்தை கூட அப்படிதான் கடந்து போனாரு. அதுதான் அஜித். ஆசை, காதல் கோட்டை, காதல் மன்னன் என மெல்லிய நாயகனிலிருந்து ஆக்சனுக்கு கீரை மாற்றி தனது வண்டியை முறுக்கினார். அமர்க்களமாய் பற்ற வைத்த அந்த வெற்றி பொறி தீனாவில் தலை எனும் தீப்பந்தமாக ஜொலிக்கத் தொடங்கியது. கோர்ட்டு பக்கம் ஒண்ணு பார்த்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. இடையில் ஜி, ஜனா, ஆஞ்சநேயா, ஆழ்வார் என அடி விழுந்தது. முடிந்துவிட்டார், தோற்றுவிட்டார் என எக்காலமிட்டனர் துரோகிகள். தோல்விகளைக் கண்டு தொட்டாச்சிலிங்கி என துவண்டு விடவில்லை. நடக்க மட்டுமே தெரியும், கண்ணாடி கலட்டி மாட்ட மட்டுமே தெரியும், நரைத்த முடியும் வந்துவிட்டது என விமர்சித்தவர்களுக்கு அந்த நடையையும் கண்ணாடி போடுவதும் நரைத்த முடியுமே ஸ்டைலாக மாற்றினார். இன்று தீம் மியூசிக்கோடு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் சிங்கப்பல் புன்னகையோடு அவர் நடக்கும் நடைக்கு திரையரங்கை கடந்தும் அடிக்கும் விசில் சத்தம் சாட்சி. சின்னதாக இருந்தாலும் விதைக்கு தெரியும் நான் ஓங்கி வளரும் ஆலமரம் என்று. அப்படி துரோகிகளுக்கு வெற்றியின் மூலமே பதிலடி தந்த ஆலமரம் அஜித். சினிமாவில் மாஸ் என்றால் நிஜ வாழ்க்கையில் காதல் மனைவி சாலினியும் 2 குழந்தைகளின் முன்பும் அஜித் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவார். வீட்டில் வேலை செய்பவர்களை கூட ஒருமையில் அழைக்க மாட்டார். சிறியவர் பெரியவர் யார் வீட்டிற்கு வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்றும் விடைபெறும் போது வாசல் வரை சென்று வழி அனுப்புவதும் அஜித் என்றும் செய்ய தவறாத நல்ல பழக்கங்கள். சக நடிகர்களை வீட்டிற்கு அழைத்து பிரியாணி சமைத்து தருவது மட்டுமல்ல, வீட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மணக்க மணக்க பிரியாணி செய்து இவரே பரிமாறி அசத்துவதும் இவரின் தனி ஸ்டைல்தான். தான் செய்யும் உதவிகளை விளம்பரப்படுத்தாத எளிமையானவர். ஒருமுறை தன்னுடன் பணிபுரியும் பணியாளரின் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக தன் காரிலேயே அழைத்துக் கொண்டு மருத்துவமனை சென்று சிகிச்சை கொடுத்துவிட்டு திரும்பியவர் அஜித். ஒருமுறை குஷி பாடல் வெளியீட்டில் ராஜாவின் பார்வையிலே படத்தின் போது
எனக்கும் சேர்த்து அம்மா சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த தாய் அன்புக்காக நிச்சயமா இந்த படம் ஓடும் என சோபா சந்திரசேகரை கண்டு உருகியதும், என் நண்பன் படத்தை திரையில் ஓடவிடுங்கள் என மங்காத்தாவில் காவலன் பட காட்சி ஓடவிட்டு அழகு பார்த்தவர் தல. இளைய தளபதி விஜயும் அதற்கேற்ப தல படத்தை ஓப்பனாகவே பலமுறை பாராட்டியிருக்கிறார். இவர்கள் இருவரின் அன்பும் நட்புக்கு சாட்சி. பெயர் புகழ் வந்ததும் ஒளிவட்டத்தோடு சுற்றி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் எளிமையாக இருப்பதே அஜித்தின் தனித்துவம். பைக் ரைடர், கார் ரேசர், புகைப்பட கலைஞர், ஹெலிகாப்டர் செய்தவர் என பன்முக ஆளுமை கொண்டவர் அஜித். வென்றவர்கள் பக்கம் ஈக்கலாக சுற்றும் போலிகளுக்கு மத்தியில் தோற்றவன் பக்கம் நிற்கும் உந்து சக்தி அஜித். அஜித் என்றால் மாஸ். அஜித் என்றால் கெத்து. அஜித் என்றால் தன்னம்பிக்கை. அஜித் என்றால் விடாமுயற்சி. அஜித் என்றால் எளியவன். அடுத்த 18 மணி நேரத்துக்கு இந்த பட்டன் உங்களுக்கு சேவையில் இருக்கும். அஜித் என்றால் ஆளுமை. தோல்விகளையே படிகட்டுகளாக்கி சிகரம் தொடும் அஜித் திரையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஹீரோதான். ஆம், அஜித் வெறும் 3 எழுத்து அல்ல, தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலையெழுத்து. தெரிக்க விடலாமா?